ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பார்டர் லைனில் பண்ணுற சிம்பிள் ஒர்க். கொஞ்சம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதே சேம் ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ளூ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ளூ கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு கலரில் ஒர்க்குன்னாங்க. அதாவது கொஞ்சம் காப்பர் இருக்கும், கொஞ்சம் ரோஸ் கோல்டு இருக்கும். ஸோ யூஸ்வலாக நமக்கு ரோஸ் கோல்டான மெட்டீரியல்ஸ் அவ்வளோவா நமக்கு கிடையாது. காப்பருக்கே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. இப்போ கொஞ்சம் நல்லாவே நமக்கு கிடைக்கிது காப்பர். ஸ்டார்டிங்கில் காப்பர் வந்து மோஸ்ட்லி டிசைன்ஸே நமக்கு குந்தன்ஸும் சரி பீட்ஸும் அவ்வளோவா அவைலபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ காப்பர் ஒர்க்காகவே நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு சுகர் பீட் ஒரு டியூப் பீட் வச்சு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சிக்ஸாக் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே சிக்ஸாக் ஒர்க் தான் இது நம்ம டியூப் பீட்டில் பண்ணுறோம். ஸோ சிங்கிளாக ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஏன்னா டியூப் பீட் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ இப்போது சேர்த்து போட்டோன்னா லைட்டாக தூக்கிட்டு நிற்கும், அதனால் சிங்கிள் ஸ்டிச் தான். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு ஆங்கிள் யோசித்து வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. இதோட சைஸை நம்ம சின்னதாகவோ பெருசாகவோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெறும் ஒரு த்ரெட் நாட் போட போகிறீங்கன்னா அதேமாதிரி ஒரு சின்ன சுகர் பீடோ அந்த மாதிரி இல்லை ஒரு 3mm பீடோ தான் வைக்க போகிறீங்கன்னா அந்த ஸ்பேஸ் அதில் விட்டால் போதும். அதாவது நீங்கள் ஒரு 4mm பீட் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா 4mm பீட் அதில் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்கின்னா அதுக்கான ஸ்பேஸ். ஸோ எல்லாமே அந்த சைஸ்க்கான கேப்பு தான். நம்ம அதை வச்சு தான் நம்ம இந்த சிக்ஸாக் சைஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மேலேயும் கீழேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 3mm சைஸ்க்கான பீடு தான் வைக்கிறேன். ஸோ அந்த கேப் தான் அதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணதில் வந்து இந்த இடத்துல நான் வந்து சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் நாட் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சீக்வன்ஸ் வச்சு நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன லைனையே வந்து நீங்கள் ஸ்லீவில் வந்து மேலேருந்து கீழே வர லைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டிப்புக்கும் நம்ம ஒரு 3mm சீக்வன்ஸ் சுகர் பீட் அண்ட் ஒரு சின்ன கட் பீட். இந்த கட் பீட் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் சைஸில் இருக்கிறது தான். நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் 2 சைஸஸில் வருது. ஸோ இது ஸ்மால் சைஸில் இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பெருசு யூஸ் பண்ணிங்கன்னா டிசைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும், அவ்வளோதான். இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தெரியும். இது நீங்கள் 4mm சீக்வன்ஸ் வைக்கலாம், பட் அந்த கேப் நமக்கு பத்தாது. அதனால் 3mm சைஸ் மட்டும்தான் இதில் செட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இவ்வளோ தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம ஜரி போட்டோம் இல்லையா, அதுலேருந்தே நீங்கள் வேறு கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டாஸ் வைக்கிறோம். புட்டாஸ் அதே அந்த ட்ரையோ இது தான் நம்ம அந்த இப்போ டிப்பில் வச்சதையே இதில் பண்ணிவிட்டு அங்கங்கே வைக்க போகிறோம். ஒரு 3 இன்ச்சஸ் கேப்பில் நம்ம புட்டாஸ் வைக்கிறோம். ஸோ இந்த நெக் வந்து ஒரு 12 இன்ச் சைஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுவும் எவ்வளோ ப்ராடுனா கொஞ்சம் பெரிய ப்ராட்னஸ் தான். ஸோ அவங்கவுங்க விருப்பம் எப்படி பெருசாக வைக்கிறாங்க இல்லைன்னு. இது ஒரு டெய்லர் அவங்களுக்காக பண்ணிக்கிட்டது தான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.